ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு போராட்டம் இருக்கிறது. வெளியில் இல்லை, மனதிற்குள் தான். இந்த சிறுகதை ஒரு 16 வயது பெண்ணை பற்றி. அவள் ஒரு சாதாரண முடிவை எதிர்கொள்கிறாள். அம்மாவின் வார்த்தையை கேட்பாளா அல்லது நண்பர்களை பின்பற்றுவாளா? இல்லை, நான் உன்னை இரவில் வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். நீ இன்னும் பெரியவளாகல. வெளி உலகம் பாதுகாப்பானது இல்லை. எல்லாரும் போறாங்க, ஏன் என்ன தடுக்கிறீங்க? நான் போய் ஆகணும், இல்லனா என் நண்பர்கள் கூட்டத்துல இருந்து என்ன விளக்கிடுவாங்க. நான் கண்டிப்பா போக போறேன். அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. உன் அண்ணங்களாயாவது கூட கூட்டிட்டு போமா? எங்க அண்ணன்களை கூட கூட்டிட்டு போன என் எல்லா நண்பர்களும் சிரிப்பாங்க. மா, உங்களுக்கு புரியுதா? ஒரு வெளியே போகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? பாத்தியா, அம்மா எப்பவும் இப்படிதான் அவங்க சொல்றதான் கேட்கணும், அவங்க சொல்றதான் செய்யணும். அடிமை மாதிரி இருக்கும். அம்மா சொல்றத கேளு, அவங்க எப்பொழுதும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம். நீ வெறும் 16 வயசு பெண். உலகம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. நண்பர்கள் ரொம்பவே நம்பத்தக்கவங்க. சாம்சன் ஞாபகம் இருக்கா, எப்படி டெலைலவால் ஏமாத்தப்பட்டான்னு? அது காதல், நட்பு இல்ல. நான் சொல்றது நபர்களை பற்றி, உறவுகளை அல்ல. அப்போ தாவீதும் யோனத்தானை பத்தி யோசிச்சு பாரு, பெரிய நட்பு. ஆனா யோனத்தான் இறந்து போயிட்டான். தவீதால கூட காப்பாற்ற முடியல. அவள் மனத்தில் போராட்டம் ஆரம்பித்தது, எதை தேர்ந்தெடுப்பது என்று. அம்மா அப்பா பத்தி யோசிச்சு பாரு, அவங்க தியாகத்தை பத்தி. ஓ, அதுக்காக நாம அவங்களுக்கு அடிமைகளா இருக்கணுமா? அது அடிமைத்தனம் அல்ல, அது அன்பின் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை விட நம்ம சந்தோஷம் தான் பெருசு. கீழ்ப்படிதல் கர்த்தருடையது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அதோ உன் நண்பர்கள் போ, உன் சந்தோஷகம் அங்கதான் காத்திருக்குது. அவளுடைய நண்பர்கள் காத்திருந்தார்கள், சிரித்துக் கொண்டும் அவளை அழைத்துக் கொண்டும். அவள் விரும்பியதெல்லாம் ஒரு அடி தூரத்தில் இருந்தது. ஆனால் அவள் இதயம் ஒரு கேள்வியை கிசுகிசத்தது. மகிழ்ச்சியா, அன்பா? அவள் ஒரு கணம் தயங்கினாள். பின்னர் எது சரியோ அதை தேர்ந்தெடுத்தாள். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ரொம்ப தவறான முடிவு எடுத்துட்ட. இதுக்கு பின்னாடி கஷ்டப்படுவா. சரியான முடிவு. உண்மைக்கும் பொய்க்கும் மன போராட்டத்துல உண்மையே ஜெயித்தது. அடுத்த நாள் காலை சூரியன் உதித்தது. முந்தைய நாள் எதுவும் நடக்காதது போல. மற்ற நாட்களைப் போலவே அவள் தன் கைபேசியை எடுத்தாள். ஆனால் அவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த செய்தி அவளை பேரச்சத்தில் ஆழ்த்தியது. அவள் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் யாருடன் செல்ல விரும்பினாளோ அதே நண்பர்கள் குடிபோதையில் அலட்சியமாக வாகனம் ஓட்டிக்கொண்டு அந்நியர்களுடன் ஒரு பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை காவல்துறை கைது செய்தது. அவள் அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டு அழுதாள். பேரதிர்ச்சியில் அவள் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தாள். கடவுளே, எனக்கு வழிகாட்ட உமது தூதனை அனுப்பியிருக்கிறீர். ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக நன்றி. Seed can grow into a huge tree, so our little faith can do big magic in our life. We are the great warriors with little faith.